ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏப்ரல் 17 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹிந்து. ஓகே, ஸோ இன்னைக்கோட ஹெட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் வந்து உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கெசட்டில் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஏப்ரல் 16 அப்படி வந்து அது வந்து ஆக்டிங்க்கு வந்து வந்துடும். ஸோ 2023 வந்து பாஸ் பண்ண ஒரு ஆக்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஆக்ட் வந்து டீலிமிட்டேஷன் 2026 அப்புறம் எடுத்த பிறகு தான் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இருந்தனால, ஸோ இப்போ நம்ம 3 பில்ஸ், டீலிமிட்டேஷன் பில், அது மட்டும் இல்லாமல் யூடி பில், இப்போ நம்ம பாஸ் பண்ண உமன் ரிசர்வேஷன் ஆக்ட், இது 3 வரனால அந்த ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன் டு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 16 அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தென் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து லூஸ் ஆகாது. ஸோ ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்டுக்குமே வந்து எந்தையுமே சீட்ஸ் வந்து லாஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக் இதை சம்மந்தப்பட்ட எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து நேற்று பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கான்ஸ்டியூஷனல் 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 16th ஏப்ரல் 2026ஓட கம்மிங் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 அதை வந்து பிரசிடென்ட்லாம் அசன்ட் கொடுத்து அப்போவே வந்து அந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. பட் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன், ஸோ அது எப்போ வேணால் வந்து எக்ஸிஸ்டிங் தட் இஸ் ஃபோர்ஸ் கொண்டு வரக்கு நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்துக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பில்லில் ரூல் 66 ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த 3 பில்ஸில் இப்போ நம்ம வந்து உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் இப்போ 2 பில் கொண்டு வர போகிறோம். அந்த 2 பில் பாஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அந்த உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் உங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வராது. அதனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ரூல் 66 சஸ்பெண்ட் பண்ணிட்டு 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஈவன் 131st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாஸ் ஆகாட்டியும் உங்களுக்கு 106 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூல் 66 வந்து இப்போ வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 106 அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்துருச்சு. 131 இப்போ பில்லாக வந்து வரப்போகுது. இதெல்லாம் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட்டோட அந்த அப்ரூவல், இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு வந்து சாப்டர் வைஸாக ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கு வந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லுக்காக நம்ம வந்து இப்போ 2/3 மெஜாரிட்டி வந்து தேவைப்படுது. அப்போ தான் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியும். ஸோ இந்த பில் வந்து பாஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து செலக்ட் கமிட்டிக்கு வந்து அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியும். பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால, ஸோ இது 2/3 மெஜாரிட்டி எப்படி வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ தென் வெளியே போகக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் இந்த மாதிரி வந்து அப்டென்ஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதை மாதிரிலாம் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் டிஸ்கஷனில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பேட் ஸ்பீசியஸ் இந்தியாவில் வந்து எண்டிமிக் பேட் ஸ்பீசியஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்குது. நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருக்குது. குவைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டியூ டு ஜூவானட்டிக் டிசீஸ் ஸ்ப்ரெட் வந்து பேட் மூலமாக வருதுங்கிறதுக்காக பேட்டோட கன்சர்வேஷன் பற்றி நம்ம பெருசாக வந்து கண்டுக்கலை. என்விரான்மெண்டலிஸ்ட்டும் பெருசாக வந்து நம்ம பற்றி ஃபோக்கஸ் பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேட் ஸ்பீசிஸ் இந்தியா வந்து 135 கிட்ட வந்து இருக்கலாம். அர்பனைசேஷன், டிஃபாரஸ்டேஷன், லேண்ட் யூஸ் சேஞ்ச், கிளைமேட் இம்பேக்ட், இதனால் வந்து அந்த பேட் ஸ்பீசிஸ்க்கு த்ரெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எக்காலஜிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் பேட் ரிப்போர்ட் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 135 ஸ்பீசிஸில் 16 ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் எண்டிமிக் ஸ்பீசியஸ். அந்த 16ல் அவுட் ஆஃப் 16, 7 வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் கேட்டகரி IUCNல வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து IUCNல வந்து பார்த்தீங்கன்னா கசியான் அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃப் நோஸ்டு பேட், அது வந்து ஹண்டிங், மைனிங் இந்த மாதிரினால மேகாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே ஜூனட்டிக் டிசீஸ் பிரேக்ஸு, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் ஸ்டடீஸோட கேஸ் ஸ்டடி, இந்த கன்சர்வேஷன் பற்றிலாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேட்டை பற்றி வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து வரும். இந்தியன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் UPSCயில் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த ஆர்டிக்கலில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆஸ்ட்ரியன் சான்சலர் விசிட்டட் இந்தியா ஃபார் பைலேட்ரல் மீட்டிங். வெஸ்ட் ஏஷியாவோட வார் கான்ஃப்ளிக்ட்,
ரஷ்யா உக்ரைனோட கண்டினியூஸ் வார், ஜியோபொலிட்டிக் டர்புலன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரேட் டிஸ்ரப்ஷன்ஸ், இதை மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன், இதை பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஜென்ரலான ஒரு நியூஸாக வந்து வந்திருக்கு. ஸோ அது பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் அதை பற்றி ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யூசிசி ஆர்டிக்கல் 44 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ அந்த டிபிஎஸ்பியில் இருந்தால் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு அது வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு பாசிட்டிவாக வந்துருக்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ அதை பற்றி டிஸ்கஷன், இந்த மாதிரி வந்து இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி, நிறைய ரிலீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்இக்வாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆம்பிஷன், அதில் தான் நம்ம வந்து கொண்டு வர போகிறோமே தவிர இதில் எங்கேயுமே வந்து ரிலீஜியஸ் ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 25 என்ன சொல்லுதுன்னா, ஈவன் அது வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடமாக இருந்தால் கூட பப்ளிக் மொராலிட்டி, இன்இக்வாலிட்டி இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ ஸ்டேட் கேன் இன்டர்வீன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 25 பற்றி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ரிலீஜியன் ஒரு உமனுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஈக்குவலாக கொடுக்கலன்னா அவங்க ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் யூசிசி மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து யூனிஃபார்மாக சிவில் ஆக்ட் வந்து அப்ளை ஆகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சிஜிஐ பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூசிசி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாபிக். இதுவும் கான்ஸ்டியூஷன், GS2ல் வரலாம், எத்திக்ஸில் வரலாம், ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 301 அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து தன்னோட எக்ஸஸ் கெப்பாசிட்டி, மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இதை யூஸ் பண்ணி யூஎஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எங்களோட எக்ஸ்போர்ட் டு ஜிடிபி ரேஷியோவே 12% தான். கம்ப்ளீட்லி இட் இஸ் அ டொமஸ்டிக் டிமாண்ட் ட்ரிவன் எக்கனாமி. எங்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு தான் நாங்கள் வந்து இதை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கு டோட்டலாக நாங்கள் அனுப்புகிற எக்ஸ்போர்ட்ஸில் யூஎஸோட டோட்டல் இம்போர்ட்ஸில் வந்து நாங்கள் ரொம்ப 3 to 4% தான் எங்களோட இந்தியன் குட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நீங்கள் எக்ஸஸ் கெப்பாசிட்டின்னு சொல்கிறது, ஃபோர்ஸ்டு லேபர்னு சொல்கிறதுலாம் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பிகாஸ் இந்தியா ராட்டிஃபைடு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனோட ட்ரீட்டிஸை ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்தியாவும் யூஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக ஃபைனல் மீட்டிங் வந்து யூஎஸ்க்கு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இந்த வீக் வந்து விசிட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, இல்லை வேர்ல்டோட பிரைமரி ரிசர்வ் கரன்சி அப்படிங்கிறது நம்ம வந்து டாலராக தான் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ குளோபல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸில் 56% வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டாலர்ஸ் தான். அதனால் அமெரிக்கன்ஸ் வந்து தே கேன் பாரோ மோர் மணி, ஈவன் ட்ரேட் டெஃபிஷிட் இருந்தாலும் நீங்கள் டாலர்ஸ் வந்து வாங்கலாம். பிகாஸ் உங்கள் டாலர் தான் வந்து டாமினேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து சொல்லியிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பாருங்கள் 3% ஆஃப் டோட்டல் இம்போர்ட் யூஎஸில் தான் இந்தியாவோட பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ்டு லேபர் கன்வென்ஷன் 1930 இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்தியா வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அபாலிஷ் பண்ணுறதுக்காக லா வந்து கொண்டு வந்துருக்கணும். அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் கன்வென்ஷன் 1957 இந்த ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ்லையும் தட் இஸ் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட ட்ரீட்டியை இந்தியா சைன் பண்ணியிருக்கு, ராட்டிஃபை பண்ணியிருக்கு. ஈவன் இந்தியாவோட ஓன் லெஜிஸ்லேஷன்லையும் கொண்டு வந்திருக்கு. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இது வந்து எக்கனாமியும் இருக்குது, இதுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோகால்ஸும் இருக்குது, இந்தியா யூஎஸோட பைலேட்ரல் ட்ரேடு சம்மந்தப்பட்டது இருக்குது. இது கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எக்கனாமியும் எடுத்துக்கலாம். மெயின்ஸில் வந்து GS3, ப்ரிலிம்ஸ்ல இது எக்கனாமி எடுத்துக்கலாம், ட்ரேடு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம். இதே மெயின்ஸில் வந்து பேப்பர் 2 எடுத்துக்கிட்டால் யூஎஸ் அண்ட் இந்தியாவோட பைலேட்ரல் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் பற்றி நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இன்றைக்கி வந்து எக்கனாமி பேஜில் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த வேவர் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸஸை கூல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்காக இந்தியாவுக்கு மட்டும் அவங்க வந்து இது மாதிரி எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சம் கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. இதனால் இந்தியாவுக்கு வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறது, ரஷ்யா கிட்ட வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுல ஏதாவது வந்து இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நியூஸில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கூட நம்ம வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரேட் டீல் தான் வச்சுருக்கிறோம். ஈவன் வந்து என்ன தான் நமக்கு வந்து ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போட்டாலும் இந்தியா கண்டினியூஸ்லி பையிங் த க்ரூட் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. ஸோ அதனால் அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், அந்த சாங்ஷன் வேவர் அது வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்தியன் ரெஃபைனர்ஸ் வந்து
டைரெக்டாகவே ரஷ்யாவோட கம்பெனிஸ் ரோஸ்நெஃப்ட், லுக்காயில் இங்கேருந்து வந்து ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இம்போர்ட் டிபெண்ட் இருக்கிறதுனால நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் வெஸ்ட் ஏஷியா டிசப்ஷன்ஸ்னால இப்போ நம்ம சப்ளை செயினை மாற்றணும். அதுதான் ரஷ்யாவோட க்ரூட் ஆயில். பிகாஸ் இந்தியா வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆயில், இம்போர்ட் டிபெண்டன்சி மோர் தென் 80% வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஓகே. ஸோ ஆனாலும் இப்போ அது வந்து எக்ஸம்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும் இந்தியா வந்து கண்டினியூஸ்லி ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்கலாம். ஏன்னா நம்ம 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய அது பைலேட்ரல் ட்ரேடு. ஸோ அந்த க்ரூட் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டொமஸ்டிக் இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ரூல்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று கொண்டு வர போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு. ஸோ பாருங்கள், அதில் வந்து யாரெல்லாம் டிஜிட்டல் நியூஸ் எக்கோசிஸ்டம் லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம பப்ளிஷர்ஸாக மாற்றி சென்சார்ஷிப் கொண்டு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சில கிரிட்டிசிசம் வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து செல்ஃப் சென்சார்ஷிப், அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஃபோக்கஸ்டு கிரியேட்டர்ஸ், இண்டிபெண்ட் வாய்ஸஸ், இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைக்கிறாங்க. செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஐடி மினிஸ்ட்ரி நினச்சா எதை வேணால் பிளாக் பண்ணலாம், எந்த கண்டென்ட்டை வேணால் எடுக்க முடியும். இப்போ அதோட பவரை வந்து மல்டிபிள் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 79 கிளாஸ் 3Bயில் பாருங்கள், செவரல் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பிளாக்கிங் ஆர்டரு பிளாட்ஃபார்மில் வந்து இஷ்யூ பண்ணலாம். முன்னாடி இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ்க்கும் அந்த பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வயலேட்டிங், ஏதாவது வயலேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து இந்தியாவோட சாவர்னிட்டி, நேஷ்னல் இந்த இன்டிகிரேஷன்லாம் வயலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் கேன் டேக் தட் கண்டென்ட் ஃப்ரம் தட் பிளாட்ஃபார்ம், பிளாக்கும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து புதுசாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டோட அமெண்ட்மெண்ட்ஸ், லைக் ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஜென்ரலாகவே கான்ஸ்டியூஷனில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். GS4ல் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் மாதிரி பேப்பர்லையும் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி மெயின்ஸ் பேஸ்டு டாப்பிக்காகவே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு நியூஸ். இஸ்ரேல் ஈரானுக்கான வார் வந்து போயிட்டு இருந்தது. யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் சீஸ்ஃபயர் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. 2 வீக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தார். அங்கே வந்து சில மீடியேஷனில் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்து இப்போ ட்ரை பண்ணுறாங்க. அப்படி போகிறப்ப லெபனான் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த சீஸ்ஃபயரில் ஹிஸ்புல்லா கூட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இல்லை, அதில் வந்து கிளைம் வந்து இல்லை, அதெல்லாம் வந்து அந்த சீஸ்ஃபயரில் பேசலன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் லெபனானும் சீஸ்ஃபயருக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்லி டு த ஹிஸ்புல்லா. ஸோ ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீஸ்ஃபயர் அக்செப்ட் பண்ணுறோம், பட் சதர்ன் லெபனான் டெரிட்டரிக்குள்ளே இஸ்ரேல் ஃபோர்ஸஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது, அவங்க ஏதாவது வந்து வயலேட் பண்ணதாங்கன்னா நாங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் அந்த சீஸ்ஃபயர் நடந்துட்டு இருந்தது, இப்போ எக்ஸ்பிரி ஆக போகுது. ஈரான் சைடில் நாங்கள் வந்து நியூக்ளியர் சஸ்பென்ஷன் வந்து 3 to 5 years தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. பட் யூஎஸ் வந்து 20 yearsக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இப்போ அது ஃப்ரிக்ஷனில் வந்து போயிட்டுருக்கு. தேர்டு பிளாக்கேட், எனி ஷிப் விச் இஸ் கோயிங் ஆன் டு தட் இஸ் ஈரானோட வாட்டர் டெரிட்டரிக்கு வந்து போகுது அப்படின்னா அதை வந்து யூஎஸ் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஏதாவது அம்யூனிஷன், வெப்பன் அந்த மாதிரி தான் சப்ளை பண்ணுறாங்களா அதுக்காக செக் பண்ணுறாங்க. அடுத்தது நியூக்ளியர் இஷ்யூஸ்னால தான் இந்த சீஸ்ஃபயர் டாக்ஸ் வந்து ஃபெயிலியரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போ போயிட்டு இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ கம்ப்ளீட்லி வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் நியூஸ். பாகிஸ்தான் பேஸ்டு லக்ஷர் தொய்பாவோட கோ-ஃபவுண்டர் வந்து தட் இஸ் இன்ஜூர்ட் இன் அன்மேன் தட் இஸ் ஒரு கன் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஒரு அன்ஐடென்டிஃபைட் கன் அட்டாக் நடந்திருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸ், கோ-ஃபவுண்டர்ஸ், ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஐடென்டிஃபைடு கன்மேன் வந்து அட்டாக் பண்ணுறது வந்து நடக்குது. ஸோ ஈவன் அந்த மூவி லைக் துரந்தரில் கூட காமிச்ச மாதிரி அதே இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாகிஸ்தானுக்குள்ள வந்து பார்க்க முடியுது. ஸோ இது நமக்கு தெரியும், ஆப்ரேஷன் சுந்தருக்கு அப்புறம் வி டெஸ்ட்ராய்டு மெனி ஆப்ரேஷன் கேம்ப்ஸ் லைக் அவங்களோட மிலிட்ரி பேஸ் கேம்ப், ட்ரைனிங் கேம்ப்ஸ்லாம் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இப்போது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி சம் ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டர்புலன்ஸ்னாலையும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரான் pledged not to have nukes may visit Pakistan if deal ready. ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் நாங்கள் சொல்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஈரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் நான் பாகிஸ்தானுக்கு வந்து விசிட் பண்ணி அந்த பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு.
இப்போ வந்து 20 இயர்ஸ் சஸ்பென்ஷன் இவங்க கேட்குறாங்க. பட் ஈரான் வந்து இல்லை நாங்கள் 5 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து பண்ண முடியும், என்ரிச் யுரேனியம் அப்படிங்கிறது நாங்கள் வந்து அப்படி தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹிந்துவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ போயிட்டுருக்க டீலிமிட்டேஷன், அதுக்கான சீட் அலோகேஷன், அது எந்த பேசிஸில் எந்த ஆர்டிக்கலில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுவும் கான்ஸ்டியூஷன் தான். ஸோ பாருங்கள், ஆர்டிக்கல் 81 அண்ட் ஆர்டிக்கல் 82 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை தான் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதில் தான் டீலிமிட்டேஷன் இருக்குது, இதில் தான் நீங்கள் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்குது. இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் நம்ம வந்து வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், வாட் இஸ் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதே போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ்க்கு சீட்டை வந்து பிரிக்கிறாங்க டெரிட்டோரியல் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது. ஒரு கான்ஸ்டியூவன்சியில் 15 lakhs இருக்காங்கன்னா இன்னொரு கான்ஸ்டியூவன்சியில் 15 to 18 lakhs போகலாம், இல்லை ரொம்ப ரேஞ்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து 2001 இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக வந்து நம்ம கொண்டு வந்தோம். 1 ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸே இருக்கட்டும் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2001 சென்சஸை வச்சு டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன், கான்ஸ்டியூவன்சியை வந்து நம்ம பவுண்டரிஸை பிரிக்கிறது 2001 சென்சஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 81க்கு ஒரு சன்செட் ப்ரொவிஷன் வந்து இருக்குது. தட் இஸ் 2026 வரைக்கும் தான் அதுக்கு வேலிடிட்டி இருக்குது. 2026க்கு அப்புறம் எந்த சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு சென்சஸ் டேட்டா வச்சு எகைன் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த 2026ஓட சென்சஸை நம்ம இப்போ எடுக்காதனால 2011 சென்சஸை நம்ம அட்வான்ஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பில் அதான் சொல்லுது, டீலிமிட்டேஷன் நம்ம இமீடியட்டாக கொண்டு வர போகிறோம். 2026க்கான கொடுத்த அந்த சன்செட் ப்ரொவிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 81 யூஸ் பண்ணி பாப்புலேஷன் 2011 சென்சஸே நம்ம வந்து இது பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வந்து நம்ம எந்த சென்சஸ் வேணால் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் பார்லிமெண்ட் சீட்ஸை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு 2 days வந்து ஸ்பெஷல் செஷன் போயிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து பில் பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் வந்து நம்ம ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் கான்ஸ்டியூஷன், எக்கனாமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், என்விரான்மெண்ட், இந்த மாதிரி வெரைட்டியான நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன நியூஸ் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து அலர்ட்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.